ஹாய் திஸ் இஸ் ஜோ. டுடே நம்ம பார்க்க போகிற ஒரு கொரியன் மூவி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஒரு சூப்பரான மூவி, ரொம்ப இமோஷ்னலான மூவி. என்னால் வாய்ஸே கொடுக்க முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தின்பண்டெல்லாம் வச்சுட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வாய்ஸ் கொடுத்தேன். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக மூவிக்குள்ளே போயிடலாம். இப்போ படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் ஸ்டோரி போகிற மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு அம்மா ஒரு பையனுக்கு வாய்ஸ் கொடுக்குற போல் ஒரு வீடியோ போயிட்டு இருக்குது. அது என்னென்னா ஒரு அம்மா ஒரு பையனை விட்டு செத்து போயிடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினில் போயிடுவாங்க. மழை காலத்தில் திரும்ப அந்த க்ளவுட் லைன் என்ற ஊர்லேருந்து திரும்ப வர்ற மாதிரியும், திரும்ப மழை காலம் முடிஞ்ச உடனே அந்த அம்மா அந்த குழந்தை விட்டு போகிற மாதிரியும், அதுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் அந்த ட்ரெயினில் வந்தாங்க இல்லையா, இருக்கிற வரைக்கும் தான் பையனுக்கு தான் இல்லாமல் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ, வாழ முடியுமோ தனியாக தான் பையன் அதெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த கதை இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பெண் குயின் மழைக்காலம் கீழே இறங்கி வந்திருக்கும் அந்த ட்ரெயின் மூலம். வந்ததுமே பார்த்திங்கன்னா தான் குழந்தைய பார்த்துட்டு தூக்கிக்கும். குழந்தைய பார்த்திங்கன்னா அம்மா திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கும். கட்டி பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இந்த மழைக்காலம் வரைக்கும் தான் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அழுதுகிட்டே தான் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க, தனியாக வேட்டையாட எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் தானே இருக்க முடியும், அதனால் அதுக்குள்ளேயே தான் பையனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மேலோகத்துலேருந்து ஒரு ஏஞ்சல் நீங்கள் போக வேண்டிய நேரம் வந்துச்சு, ஸோ கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க ரொம்பவுமே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. தான் பையனை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட அந்த பெண் குயினுக்கு விருப்பமே இல்லை. பையனை பார்த்துக்கிட்டே அழுதுட்ருப்பாங்க, வேறு வழி இல்லை இல்லையா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தன்னுடைய பையன்கிட்ட சொல்லிவிட்டு அந்த பெண் குயின் மேலோகத்துக்கு திரும்ப போயிடும். திரும்ப வர முடியுமானா வர முடியாது, ஒரே ஒரு முறை மட்டும்தான் வர முடியும். ஸோ அது போல் தான் இந்த ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா அவங்க மம்மி சொல்ல, ஆக்சுவலாக அவங்க மம்மி செத்துட்ருப்பாங்க. இந்த பையன் அவங்க மம்மி சொல்கிற போல் ஒரு கற்பனை நினச்சிட்டு இருப்பான். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ தான் பொண்டாட்டியை நினச்சி ஃபீல் பண்ணுற போல் படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையன் தூங்கிட்டு இருப்பார். 5 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ எழுந்து வேகமாக வேகமாகலாம் போக மாட்டார். அவருக்கு ஒரு டிசீஸ் இருக்கும், வேகமாக சைக்கிள் ஓட்டினா அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவார். 5 மணிக்கு எழுந்து அவர் ஒரு இடத்துல வேலை செய்வார். அங்கே போய் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு பையனை ஸ்கூல் ரெடி பண்ணி அனுப்பணும் இல்லையா. அவனுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ அந்த பையன் ஒரு கொஷின் கேட்பான். என்னென்னு பார்த்திங்கன்னா இது போல் எப்போவா மழை காலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்குறப்ப அப்பாவுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அந்த பையன் சொல்லுவான், இது போல் கிளப் 9லேருந்து நம்ம மேலோகத்துலேருந்து நம்ம மம்மி வருவாங்க இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ ரொம்பவுமே கஷ்டப்படுவார். சரின்னு சொல்லிட்டு எழுந்து பையனை வேகமாக ரெடி பண்ணிவிட்டு எப்பவுமே வேலைக்கு போகிறப்போ தான் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார் அந்த ஃபோட்டோவில். ஸோ கொடுத்துட்டு பையனை எடுத்துன்னு போய் ஸ்கூலில் விட்டுட்டு இங்கே வேலை செய்கிற இடத்துக்கும் வந்துடுவார். வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட ரொம்ப வலிஞ்சு பேசும். பட் ஹீரோக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் அங்கே வேலை அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, ஓனரோட பையனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பிடிக்கும். இவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு நினைக்கிறப்போ அங்கே போய் விழுந்துட்டுருக்கு, போய் இதை எடுத்துக்கொடு அதை எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விடலான்னு பார்ப்பாரு. போய் தள்ளி விடலான்றதுக்குள்ளே ஹீரோ இப்படிக்கா திரும்பிடுவார். திரும்பினோடனே பார்த்திங்கன்னா அந்த ஓனரோட பையன் விழுந்துருவான். இவருக்கு என்ன பிரச்சனைனா தண்ணியிலலாம் விழுந்தால் வேகமாக ஓட்டினா மயக்கம் வந்துடும். அதனால தான் இவன் என்ன பண்ணியிருப்பான்னா தள்ளி விட்டுடலாம், அவனை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ வேலையிலேருந்து வர லேட் ஆகும். அதுக்குள்ளேயே இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, ஹீரோக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், ஆங்குன்னு சொல்லிட்டு. அவர் ஒரு கடை வச்சுட்ருப்பார், கேக் கடை. அந்த கடைக்கு போயிட்டு அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அப்போ இந்த ஒரு பையன் சொல்லுவான், இது போல் ஸ்கூலில் ரன்னிங் போட்டி இருக்குது, அப்பா நான் கலந்துக்க முடியாது, அப்பா ஓடுனா மயக்கம் போட்டு விழுந்துருவார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறப்போ இங்கே ஆங் என்ன சொல்லுவார்னா, அதுக்கு என்ன நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையன் நீங்கள் இவ்வளோ குண்டாக இருக்கீங்க, நீங்கள் குள்ளமாக இருக்கீங்க, உங்கள் கால் நீட் இல்லை, எப்படி நீங்கள் ஓடுவீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் எழுந்து நின்று ஃபேக்ட் மேலே தூக்கி போட்டு என் கால் பாரு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சமாதானப்படுத்திடுவார். அதுக்குள்ளேயே ஹீரோவும் பையனை கூட்டின்னு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் ரன்னிங் காம்படிஷன் நடக்கும். இங்கே ஹீரோ வேக வேகமாக வேலை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த ஓனர் பையன் வம்பிடிக்குன்னா கூப்பிட்டு அங்கே லைட்டை மாற்று அதை மாற்றுன்னு சொல்லிட்டு வேலை வச்சுட்ருப்பார். அது அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வேலை வைக்கிறதுக்குள்ளே இங்கே ரன்னிங் போட்டி நடக்கும் இல்லையா. இங்கே பசங்க ரன்னிங் போட்டிக்கு ஒரு ட்ரெஸ்லாம் கொடுத்துருப்பாங்க யூனிஃபார்ம் போல். அதை இந்த ஆங்குன்றவர் அவங்க டேடிக்கு பதிலாக இவர் வரேன்னு சொல்லியிருப்பார் இல்லை, இவர் போட்டுக்கிட்டு இருப்பார். அப்போது இந்த பசங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். உங்கள் டேடி தானே வரணும், நீ ஏன் இவர் ஏன் வந்திருக்காருன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாது இவர் காலு பாரு இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு இவர் கலந்துக்கூடாதுன்னு சொன்னோடனே இவனும் பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட்டு கட்டி கொடுத்துருவான், அவரையும் கேட்டு சொல்லுவான். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவங்க டேடி வந்துடுவார். நான் ஓடுறேன் நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்லிட்டு பையனுக்காக பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லுவார். என்னால் வேகமாக ஓட முடியாது, ஸோ நீ வேகமாக ஓடு, நான் அதை வாங்கிட்டு எடுத்துன்னு போய் ஓட்டுறேன், யாராச்சும் ஒருத்தர் வேகமாக ஓடுனா கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு சொல்லிவிட்டு இவர் ஓட ஆரம்பிச்சிருப்பார். அப்போ கூட இவருடைய பையனால் பார்த்திங்கன்னா வேகமாக ஓட முடியாது. பையன் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இவர் வேகமாக ஓட ஆரம்பிப்பார். எந்த அளவுக்கு வேகமாக ஓட ஆரம்பிப்பார்னா
அவருக்கு வந்து மயக்கம் வர்ற அளவுக்கு ஓட ஆரம்பிப்பார். ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்துருவார். ஆனால் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். கீழே விழுந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து தோற்று போயிடுவான். பையன் வந்து அழுதுகிட்டே வருவான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அப்பா வந்து கேட்பார், என்னால் தானே நீ தோற்று போயிட்டு அது கஷ்டப்படுற, ஏன்னா இல்லைப்பா எனக்கு நீங்கள் கூட இருந்தாலே போதும், உங்களை தவிர எனக்கு எந்தவித பரிசும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேடி கூட இருக்கிற அவங்க மம்மி டேடி கூட இருக்கிற வீடியோலாம் பார்த்து அழுதுகிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். இது போல் அம்மா விட்டு போயிட்டாங்களே. ஆனால் அந்த பையன் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மழைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். மழை காலமும் ஆரம்பிச்சிடுச்சுன்னு டிவியில் சொன்னோடனே மழை பெஞ்சு அடுத்த செகண்ட் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டனல் கிட்டே ட்ரெயின் போகும் இல்லையா, அங்கே போய் நின்று வெயிட் பண்ணுவான். அம்மா வரப்போகிறாங்க, அம்மா வரப்போகிறாங்க. ஹீரோவுக்கு தெரியும் எப்படி வரப்போகிறாங்க, ஸ்டோரியில் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு பையனுக்கு வந்து அம்மா நாளைக்கு வருவாங்கடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டின்னு போவாங்க. அந்த டனல் கிட்ட பார்த்திங்கன்னா யாரோ இருக்கிற போல் இருக்கும். அப்பா வாப்பா அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். இவன் என்ன இப்படி பேசுகிறானே, சரி நீ இங்கே இரு, நான் போய் கிட்ட போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா மூலமாக நடந்து போவார். நடந்து போனால் அங்கே ஒரு பெண் இருப்பாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்காக இருக்கும். ஹீரோவே அந்த பக்கமாக போய் விழுந்துருவார். பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்காது. அம்மா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிப்பான். ஆனால் வந்து அம்மாவா, நான் அம்மாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இங்கே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு எந்த வித ஞாபகமும் இருக்காது. அப்பா அம்மா வந்துட்டாங்கப்பா, வீட்டுக்கு கூட்டின்னு போப்பா, தேவையில்லாதெல்லாம் எதுக்குப்பா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அதையே பேசிகிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ வந்து கணத்துலலாம் அடித்து கிள்ளிலாம் பார்த்துப்பார், இது எல்லாம் கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எதுவுமே கனவு இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை வந்து ஹீரோ வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுவார். கூட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே ஞாபகம் இருக்காது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து உங்களுக்காக நீங்கள் திரும்ப வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சுருந்த மம்மின்னு எல்லாத்தையும் காட்டுவான். சரி நீ பாத்ரூம் போடான்னு சொல்லிட்டு பாத்ரூம் வருதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு பையனை வந்து பாத்ரூம் கூட்டின்னு போயிட்டு இருடா என்ன நடக்குதுன்னே தெரில, அம்மாவுக்கு ஒரு ஞாபகம் இல்லை, இது அம்மாவானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பையனும் அப்பாவும் பேசிப்பாங்க. அப்பா நீங்கள் கம்னு இருப்பா, நம்ம தான் அந்த ஸ்டோரியில் பிரச்சனை, அம்மா வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிடா ஸ்கூலில் வெளியே எங்கேயும் இது போல் அம்மா வந்துக்கிறாங்கன்னு சொல்லாது, அப்படி சொன்னால் நம்மளை பைத்தியம்னு நினைப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு பையனை வந்து வெளியே கூட்டிகிட்டு வருவார். வெளியே கூட்டிகிட்டு வர்றப்போ இவங்க வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்குறப்போ அவங்களுக்கு நான் இந்த வீட்லையா தான் இவ்வளோ கெலிஜாக இருக்கே அப்படிலாம் சொன்னோடனே அப்பாவும் பையனும் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஞாபகம் கூட இருக்காது. ஒவ்வொரு கொஷினாக கேட்பாங்க. ஆமாம் எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் அங்கே இருந்தேன், எனக்கு ஏன் எதுவும் ஞாபகம் இல்லைன்னு, இது போல் உங்களுக்கு மண்டையில் அடிபட்டுச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தோம், அப்போ நான் ஏன் டனலுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நீங்கள் நேற்றே டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க, நீங்களும் நாங்களும் விளையாடிட்டுறப்போ நீங்கள் போய் அங்கே விழுந்துட்டீங்க, அதனால தான் நான் உங்களை எங்கே இருக்கிறீங்கன்னு தேடி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் மாற்றி எதோ போய் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்களே தவிர வெளியே எதுவும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேயே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் தலைவலி வந்துடும். தலைவலி வந்தோடனே பார்த்தீங்களா அம்மாவுக்கு அடிபட்டுச்சு, நான் சொன்னல அதனால தான் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஒரு பொய்யை சொல்லி அவங்க மம்மியை நம்ப வைக்கிற போல் நம்ப வைப்பான். அவங்களும் சரி அதான் போல் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. கடைசியாக வந்து நைட்டு வந்து ஹீரோ படுத்துக்கிட்டு இருப்பார். ஹீரோ படுத்துக்கிட்டு இருந்தும் கூட எப்படி இது சாத்தியமாகும்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டே தூங்குற பொண்டாட்டியை போய் கீழே மூச்சுலாம் இருக்கா அப்படின்னு கையெல்லாம் வச்சு பார்ப்பார். அப்படியே ஒரு வந்து மூச்சுலாம் இருக்கும். சரி வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவர் வேலை செய்வார் இல்லையா, காலையிலே வந்து வேகமாக வேலை செஞ்சுட்டு பொண்டாட்டிக்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே வீட்டுக்கு வந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து பையனை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்பா போலயே இருக்குடா, பட்டன் ஒழுங்காக போட மாட்டேங்கன்னா, நான் ஒழுங்காக தான் போடுவேன் அப்படின்னு பார்த்தா ஜிப்பு போட்டிருக்க மாட்டார். ஒரு அந்த பக்கமாக திரும்பி ஜிப்பு போட்டுப்பார். பையன் வந்து வழக்கம் போல் ஃபோட்டோ இவ்வளோ நாள் அம்மா இல்லாதப்போ ஃபோட்டோக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்களே, இப்போ தான் அம்மா வந்தாச்சு, அம்மாவுக்கு கன்னத்தில் முத்தம் கொடுப்பான். ஹீரோவும் வருவார். ஒரு பார்வை பார்த்தோன்னே பயந்துக்கிட்டு ஃபோட்டோக்கே முத்தம் கொடுத்துட்டு அந்த மனுஷன் ஓடி போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போய் ஹீரோ வந்து விட்டுட்டு போனால் அப்பா போனதுமே இந்த பையன் என்ன பண்ணுவான்னா வேகமாக திரும்ப வீட்டுக்கே போயிடுவான். அம்மா தான் வந்தாச்சு, நம்ம அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க ஒரு ரிங்கு ஒரு கீலாம் கிடைக்கும். அந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெட்டிங் ரிங்கு. அதெல்லாம் வீட்டில் இல்லாதப்போ அதெல்லாம் போட்டு பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் பையன் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். அவங்க அப்படியே பயந்து நின்றுப்பாங்க. என்னடா ஏன்டா ஸ்கூல் போலையாடா அப்படின்னு கேட்குறப்போ இது ஒரு ரீசன் சொல்லி அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லீவு அப்படின்னு சொல்லிவிடுவான். அப்புறம் அம்மாவும் பையனும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து எந்த ஞாபகம் இல்லை இல்லையா, அவங்க கூட பாக்ஸிங் விளையாடுறோன்னு சொல்லிட்டு போட்டு சாத்துன்னு சாத்துவாங்க. அவங்களுக்கு அந்த அம்மான்ற ஃபீலிங் இன்னும் வந்திருக்காது. ஒரு அம்மா வந்தால் ஒரு பையனை வேகமாக அடிக்க முடியுமா? அப்போ வந்து ஹீரோ வருவார். ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறப்போ பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கிலேருந்தே ரத்தம் வர அளவுக்கு விளையாடி இருக்கா போல இவ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம்
நைட் ஆகிடும் உட்காந்து சாப்பிட்றப்போ பையன் வந்து அம்மா கையில் சாப்பிடணும் போல இருக்குப்பா அப்படின்னு சொன்னோடனே திருட்டு முழிப்பா. சரி ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் டமால் டிமில் எல்லாம் வெடிக்கிற அளவுக்கு ஆகிடும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்ய தெரியாது. ஒரு கட்டத்தில் எல்லாம் ஹீரோயின் மேலே படுற ஸ்டேஜில் போகிறப்ப ஹீரோ வந்து நின்றுப்பார். ஸோ அந்த எண்ணெய் மொத்தம் அவருடைய முதுகு கழுத்து அங்கெல்லாம் தெரிச்சிடும். ஸோ அவர் பாடி ஃபுல்லாக காயமாயிடும். நைட் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காயத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து மருந்துலாம் போட்டு விடுவாங்க. அவங்களுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கெமிஸ்ட்ரிலாம் ஸ்டார்ட் ஆகும். அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அகெயின் வந்து கிடைப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க, கொஞ்சம் ஸ்டோரி சொல்லுங்களேன் நம்மளுடைய கதைன்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணுவாராம். இவர் வந்து ரொம்பவும் லவ் பண்ணுறப்போ இவங்க படிக்கிற ஸ்கூல்லேயே படிப்பாராம். அது மட்டும் இல்லாத இவர் நீச்சலில் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து ப்ளே பண்ணுறேன், அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவார். இவங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் ஒரு முறை தவறி விழுந்தப்போ இவர் தான் காப்பாற்றிருப்பார். அந்த விஷயத்தையும் சொல்லுவார். நீ வந்து தெரியாது விழுந்துட்ட, அப்போ நான் தான் உன்னை காப்பாற்றினேன். உங்ககிட்ட ஒரு முறை பெண்ணை கேட்டேன், நீ வந்து இல்லைன்னு சொல்லிட்ட. ஒரு முறையாச்சும் உங்ககிட்ட பேசிட முடியாதான்? நான் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணுவேன், ஃப்ளேம்ஸ்லாம் போட்டு பார்ப்பேன். நான் தான் உன்னை நிறைய லவ் பண்ணுற போல இருந்துச்சு, நீ என்னை லவ் பண்ணாத போல இருந்துச்சு. அப்புறம் உன் கபர்டில் வந்து ஒரு புக்கை பார்த்தேன். அந்த புக்கை நானும் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் 98% நீ 9% லவ் பண்ணுற போல தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உன்னை எப்படி தான் லவ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு நாளும் உன் பின்னாடி அலைஞ்சேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ஐடியாவாக கொடுப்பான். அந்த ஒவ்வொரு ஐடியாவும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். பெருசாக அதிலலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட பேசிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி உங்ககிட்ட நான் பேச வந்தாலும் எனக்கு ஒரு பயம் வந்துடும். நான் வந்து லெஃப்ட் காலில் வந்து நடக்கிறவன், நீயும் அதே காலில் நடக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லுவார். ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேசாமல் ரொம்பவுமே அமைதியாக இருக்கிறவங்க. ஒரு டான்ஸ் ப்ரோ பார்ட்டி வர்றச்சு 2 பேருமே லெஃப்ட் காலுன்றதுனால ஒன்றா ஆட விட்டுருப்பாங்க. அப்படி ஒன்றா ஆட விடுறப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி காலெல்லாம் இடிச்சுக்கிட்டதா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஹீரோ வந்து இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட வந்து ஸ்கூலில் நடந்த லவ், ஸ்கூல்லேருந்தே ஹீரோயினை லவ் பண்ணுறதாகவும் அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஏன்னா ஹீரோயினுக்கு எதுவும் பழைய நினைவுலாம் இல்லை இல்லையா? அதனால் இந்த மனுஷன் ஒவ்வொன்றுத்தையும் சொல்லுவார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே கூச்சப்பட்டுக்கு தான் கையை காலை மெரிச்சிக்கிட்டு இப்படி எப்படியோ ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து காலை மெரிச்சிட்டுமே மூக்கை இடிச்சிட்டு ரத்தம்லாம் வந்துடும் ஹீரோயினுக்கு முகத்தில். மூக்கில் வாயிலெல்லாம் ரத்தம் வர்ற அளவுக்கு ஹீரோ வந்து இடிச்சு விட்டுருவார். அதெல்லாம் நினச்சின்னு ரொம்ப அசிங்கமாக போயிடும், வந்துடுவார். அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ஐடியா கொடுப்பாரு. டே வாடா மச்சான் உனக்கு வேறு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போவார். இது போல் ஹீரோயினுக்கு வந்து நீ படிக்கிற புக்கு அதெல்லாம் காட்டி விடு, ஒரு இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா உனக்கும் எனக்கு ஒரே சாய்ஸ் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுடா அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலே முடிகிற ஸ்டேஜ் வந்துடும். அந்த நேரத்தில் வந்து சைன் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை வந்து ஹீரோயின் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பேச மாட்டாராம், வச்சுருவாராம். பயம் வந்துருமா. ஒரு கட்டத்தில் அவருடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாருன்னா, ஃபோன் பண்ணலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு பூத்தில் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவன் எப்படியும் பேச மாட்டான், ஸோ நான் வாய்ஸ் கொடுத்துட வேண்டியதுதான் சொல்லிட்டு ஹீரோ வந்து நான் தான் யூஜின் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, ஹீரோவோட ஃப்ரெண்டு யூஜின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஃபோன் காதில் வச்சுட்டு, இது போல் நான் தான் உன் கிளாஸ்மேட்டு, நீ வந்து என்னுடைய காஸ்ட்லியான பெண்ணை படிக்கிற வச்ச வாங்கின்னு போயிட்டு நீ கொடுக்கவே இல்லை, எனக்கு அந்த பெண்ணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பேசுறதுன்னு தெரியாது ஒரு முறப்பான ஒரு ஹீரோவாக பேசிட்டு வந்துடுவார். அப்புறம் நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம், எனக்கு அந்த பெண்ணை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவார். அசிங்கமாக போனாலும் இருந்தாலும் ஹீரோக்கு வந்து திரும்பவும் ஹீரோயினை பார்க்க போகிறோமேன்னு ஒரே சந்தோஷம். ஒரு பிங்க் கலரில் ஷர்ட்டு போட்டுக்கின்னு ஹீரோயினை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டுன்னு வருவார். ஹீரோயின் வந்து அங்கே பார்த்துட்டு என்ன இந்த மனுஷன் இப்படி ஒரு ட்ரெஸ் காம்பினேஷனில் வரானே நினச்சிப்பாங்க. இதனால் பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாத பக்கத்துலேயே நிற்பாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த பெண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கிளம்புறப்போ பசிக்குதா அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்து வைப்பார். உங்களுக்கு இந்த புக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்குறப்போ ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு இந்த புக்கு சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அசிங்கமாக பிடிக்கும். ஏம்மா இந்த புக்கு உங்கள் கபர்ட்டில் பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அதெல்லாம் இல்லை, நான் படித்தது கேட், நீ படித்தது வேறு, இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஹீரோக்கு வந்து ரொம்ப பல்பாக போயிடும். சரி ஓகே அப்படின்றத வந்து ஹீரோ வந்து விட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் பஸ்ஸுக்கு வர்றப்போ ஹீரோவோட பஸ்ஸு வந்துடும். ஆனால் ஹீரோ வந்து நான் நெக்ஸ்ட் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் பஸ்ஸும் வந்துடும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் பஸ்ஸில் போய்க்கிறேன். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு நைட் ஆகிடும். கடைசியாக ஒரு லாஸ்ட் பஸ் வந்து நிற்கும். இப்போ வந்து ஏறலைன்னா அவ்வளோதான், இதுக்கு பஸ்ஸு கிடையாதுன்னு வந்து டிரைவர் சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்பவுமே கஷ்டத்தோடவே
ஏறி உட்காருவாங்க. திரும்பி பார்த்தா எல்லாரும் பஸ்ஸில் இருக்கலாம். திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து பின்னாடியே கத்திக்கிட்டு வேகமாக ஓடி வருவார். அதுக்கப்புறம் பஸ்ஸை நிறுத்திட்டு என்னன்னு கேட்டால், "நான் தினமும் உனக்கு லெட்ரு போடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா, "போடலாம்" அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தலையெல்லாம் இவங்க வந்து தொடச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா, பலால்னு ஒரு அடி கொடுத்து, "ஓடுற பஸ்ஸில் ஏறுவியாடா, இறங்குடா" அப்படின்னு வந்து இறக்கி விட்டுருவாங்க. அந்த நாட்டில் ரூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ இவங்க வந்து ஹீரோயின் அதாச்சும் இப்போ இருக்கிற லைஃப்க்கு வருவாங்க. ஹீரோயின் வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பையன் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து அம்மாக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த கதையெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நம்மளை லவ் பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழையை பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து வேலைக்கு போவார் வழக்கம் போல். இங்கே வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு சாவி கிடச்சிருக்கும் இல்லையா? அந்த சாவி வந்து போட்டு திறந்து பார்ப்பாங்க. எல்லோரும் வேலைக்கு அந்த பையன்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோயினோட திங்ஸு ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடும். நைட் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா? அவர் வந்து இந்த பென்குயின் வேஷம் போட்டுன்னு, ஏன்னா அந்த பையனுக்கு பென்குயின்னா ரொம்ப பிடிக்கும். அது அடிக்கடி அந்த கதையை சொல்லுவான் இல்லையா? அவன் உள்ளே வந்திருப்பான். ஹீரோ வந்து தடுப்பார். நம்ம பொண்டாட்டி பார்த்துட்டா இவன் ஊரெல்லாம் சொல்லி விட்டுருவானேன்னு சொல்லிட்டு இவனை எப்படியாச்சும் வெளியே அனுப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, வாயை அமுக்கி எடுத்துன்னு போய் வெளியே விட்டுட்டு கது சாத்தலான்னு போவார். இங்கே ஹீரோயின் வந்து என்ன வெளியே நடக்குதுன்னு வெளியே போகிறப்போ சின்ன பையன் வந்து தடுத்துருவான். "போவாதீங்க மம்மி" அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வழியாக உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து குழந்தைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு உள்ளே வர்றப்போ ஹீரோயின் வந்து, "யார்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. வந்ததுமே பார்த்திங்கன்னா இவருடைய ஃப்ரெண்டு பார்ப்பாரு. பார்த்து ஒரே அதிர்ச்சி ஆயிடுவார். இன்னும் செத்து போனவன் வந்துட்டுக்கிறான். அப்புறம் இவன் என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு ஒரு நிமிஷம் புரியாது. "செத்தவன் எப்படி வந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில், "ஐயோ பேய் கொடுக்குறாங்க இவங்கன்னு" சொல்லிட்டு அவளும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கூட அதை வாங்காமல் குடுகுடுன்னு ஓடியே போயிடுவான். "இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு" சொல்லிட்டு. சரி இவனை போய் காலையில் சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னுவாங்க. அப்புறம் ஹீரோயின், "ஏன் அவன் என்னை பார்த்து பேயின்னு சொல்கிறானா? அவன் கொஞ்சம் அப்படிதான்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவெல்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அகெயின் வந்து கதையை கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கதை சொல்லுவார். "இது போல் ஒரு முறை நம்ம படத்துக்கு போனப்போ நான் உன் கையை தொடலான்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து உன் கையை தான் தொட்டுட்ருக்கேன். ஏன் கைக்கு சாக்ஸ் போட்டுட்ருக்கேன்னு கேட்டால், இதோ இருக்கு என் கையின்னு பார்த்தா பின்னாடி இருக்கிற ஒரு நாய் வந்து காலை வச்சுட்ருப்பான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் படத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ அவருடைய பேக்கெட்டில் கையை விட்டு 2 பேரும் வந்து அவங்க லவ்வை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையை வந்து இழுத்து பிடிச்சிப்பாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் லவ் இருக்கிறத மாற்றி மாற்றி சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலைக்கு கூட்டின்னு போவாங்க. ஹீரோயின் வந்து நடந்து முடியாமல், "டேய் எங்கே தான்டா கூட்டிகிட்டு போகிற?" அப்படின்னு கேட்குறப்போ, "வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தூரமாக இருக்கிற ஒரு இதுவை வந்து ஸ்க்ரீனை வந்து காட்டியிருப்பார். அதில் வந்து இந்த பைனாகுலர் வச்சு பார்த்தா தான் அதில் என்ன நடக்குதுன்னே தெரியும். 2 பேரும் ஒரு கட்டத்தில் மாற்றி மாற்றி பார்க்க ஆரம்பிப்பார். எப்படியாச்சும் இவர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுவார். ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வந்து, "நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அந்த பைனாகுலர் வந்து வாங்கிப்பாங்க. "சரி இந்தா பார்த்துக்கோன்னு" அவரும் கொடுத்துருவாரு. மாற்றி மாற்றி பார்க்குறது போய் ஒரு கட்டத்தில் ஹீரோ என்ன பண்ணுவார்னா, குனிஞ்சு நம்ம இதுதான் சரியான நேரம், நம்ம ஹீரோயினுக்கு வந்து கிஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவார். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து அந்த படத்தை பார்க்குறதுல மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனே இருக்கும். சரி இவ பார்த்துட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா மொல்லமாக வந்து கிட்ட போவார். கிட்ட போனால் இவங்க தான் பைனாகுலர் எது வச்சு பார்க்குறாங்களே, கிட்ட ஒரு முகம் வர்றப்போ இன்னமும் தெரியுது மறைக்குதேன்னு சொல்லிட்டு தலையிலேயே அடித்து தள்ளி விட்டுருவாங்க. இன்னும் இங்கே மறைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கேட்குறப்போ, "ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து, "இவன் என்ன இந்த அடி அடிக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு காதை தேய்ச்சி விட்டுக்கிட்டே பார்த்துட்ருப்பாரு. ஒரு கட்டத்தில் அகெயின் வந்து ஹீரோயின் வந்து படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த முறை விடாமல் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துருவாரு. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கதையில் வந்து ஹீரோ வந்து சொல்லி முடிப்பார். அதோட ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டிங் ரிங் எடுத்து போட்டுக்கின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. இங்கே ஹீரோயின் அந்த லைஃப் வந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து இந்த லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகிட்டு இருப்பாங்க. முன்ன வந்து பார்த்திங்கன்னா பையன் அடிச்சடியில் மூக்குலேயே ரத்தம் வந்திருக்கும். ஆனால் இந்த முறை வந்து குழந்தைய எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துட்டுருக்கோம். அம்மாவாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறது, அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுறது. அப்போ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவான். "என்னடா ஒட்டுறேன்னு?" கேட்டால், "இந்த ஸ்டிக்கர் ஒட்டினா மழை பெய்யும் மம்மி" அப்படின்னு சொல்லுவான். இவன் ஏன் மழைக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஆனால் அவன் எனக்கு மழை பிடிக்கும்னு சொல்லிட்டு போயிடுவான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து விளையாடிட்டு இருப்பார். ஹீரோ வந்து விளையாடுறது மட்டும் இல்லாமல் பழைய கதை திரும்ப சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, அப்புறமா சொல்கிறேன்னு நிறுத்திடுவார். இங்கே வந்து அம்மா இந்த ரியல் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ பையன் எல்லாரையும் ஒன்றாவே மேலே வந்து தூக்கிட்டு நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு அகெயின் மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்தோடனே என்னன்னு கேட்குறப்போ, "ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லுவார். "பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்கள்" இது போல் சொல்கிறப்போ,
பழைய விஷயத்த கேட்டாலே அப்போ மறுத்திருப்பார். இப்போ சொல்லியிருப்பார். என்னென்னா கடைசியாக வந்து உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தப்போ எனக்கு நேஷ்னல் கேம் இருந்துச்சு. நான் நீச்சல் வந்து சூப்பராக விளையாடுவேன். இது போல் நேஷ்னலில் கலந்துக்கிறேன்றப்போ நீ எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்த. அதை வாங்கிட்டு நான் ஒரே சந்தோஷமாக எகிரி குதிச்சுட்டு வர்றப்போ நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். நீச்சல் அடிக்கிறப்போ மயக்கம் போட்டு கீழே அதாச்சும் நீச்சல்லையே போயிட்டேன். அப்போ வந்து என் பிரெயினை செக் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு மூளையில் ஒரு நோய் இருக்கிறதாகவும் இதனால் நான் வேகமாக ஓடினாலோ இல்லை அதிகமாக பாடிக்கு வந்து உழைப்பு கொடுத்தனா நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்படின்றது தெரிய வந்துச்சு. அதனால் இதுக்கப்புறம் என்னால் நீச்சல் போட்டியிலையும் கலந்துக்க முடியாதுன்னு தெரிய வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா உனக்கு ஒரு லெட்ரு போஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன் லைஃபை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் என்னை பார்க்காத உனக்கு எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு போஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ நீயும் வந்து வீட்டுக்கு வந்த இந்த லெட்ரு பார்த்ததுமே நீ வீட்டுக்கு வந்துட்டு ஏன் இப்படி பண்ணியிருந்தேன்னு கேட்குறப்போ அதே தான் லெட்டரில் நீ என்ன நான் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதே தான் நான் திரும்ப சொன்னேன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மார்க் ஷீட்லாம் வாங்கிக்கின்னு ஸ்கூலுக்கு வெளியே வந்து நின்றுட்டுருப்பாங்க. வெளியே நின்றுட்டுருக்கப்போ ஒரு பையன் கூட காரில் ஏறி போவாங்க. காரில் ஏறி போனதுமே இவன் தப்பாக நினச்சிப்பான். ஆனால் அந்த பையன் வந்து லிஃப்ட்டு தான் கொடுத்துருப்பான். நம்மளை விட்டுட்டு ஹீரோயின் சந்தோஷமாக இருக்கிறா போல் அப்படின்னு நினச்சிப்பார். இங்கே வந்துடுவார். வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபோன் கால் வரும். ஹீரோயின் தான் பண்ணியிருப்பாங்க. இது போல் ஒன்று நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. கட்டி பிடிச்சதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவும் என்ன பண்ணுவார்னா அப்போ இவன் நம்மளை தான் லவ் பண்ணுறா போலன்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்திங்கன்னா இவ கூட சேர வேணாம் தான் நினச்சிருப்பார். இருந்தாலும் ஹீரோயினை இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அதனால ஒரு கட்டத்தில் கட்டி பிடிச்சிப்பாங்க. ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரியல் லைஃப்பில் வந்து இப்போ அந்த கதை முடிஞ்சிச்சு இல்லையா, இப்போ வந்து பையனோட பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து இன்னெல்லாம் பிடிக்கும் இன்னெல்லாம் பிடிக்காதுன்னு சமையல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ டிவியில் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் சீக்கிரமே முடிய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறப்ப ஹீரோ போய் நிறுத்திடுவார். ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க, ஏன் இவர் மழைக்காலம் முடிய போகுதுன்னு சொன்ன உடனே டிவி நிறுத்துறாரு அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு பெருசாக ஒன்றும் புரியாது. அப்போ வந்து எல்லோரையும் வேலைக்கு அனுப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் வந்து இவங்க ரொட்டீன் ஒர்க்கு பார்க்குறப்ப இவங்களுக்கு வந்து இவங்களுடைய எழுதின டைரியே கிடைக்கும். அந்த டைரியை படிக்க 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 இவங்க முகம்லாம் மாறிட்டு மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா தான் இல்லைன்னா நீ எப்படிலாம் உன்னை சர்வை பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அது ஹீரோக்கு புரிய வந்துடும். ஸோ ஹீரோ எனக்கு என்னமோ தெரியுது போல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தலை இப்படி தான் கசக்கணும், சமையல் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இங்கே பையன் வந்து குளிச்சுட்டு இருக்கிறப்போ அம்மா இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அப்பாவுக்கு தான் தெரியுமே, இவர் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. இங்கே வந்து ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரியெல்லாம் படித்து ஒரு கட்டத்தில் நம்மளும் விட்டு போகிறோம் மழை காலம் முடிஞ்ச உடனே. அப்போது அந்த ஸ்டோரி படித்தது வந்து பொய் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுப்பாங்க. இவங்க செத்துப்போன விஷயத்தையும் இவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி காய வைக்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்பாவை நீ எந்த டார்ச்சரும் பண்ணக்கூடாது, தனியாக துணி காய வைக்கணும், தனியாக குளிக்கணும், தனியாக சாப்பிடணும், நீ சின்ன சின்ன விஷயத்தை குக் பண்ண கற்றுக்கணும், வீட்டை எப்படி க்ளீன் பண்ணணும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து தான் அழுக அடக்கினே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. குழந்தையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க. அதை மிட் நைட்டில் வந்து யாரும் இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டு பார்த்து அழுவ ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. உள்ளே பொண்டாட்டி அழுகுறது வந்து வெளியே ஹீரோவுக்கு தெரியும், ஆனால் காட்டிக்க மாட்டார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டனல் இருக்கும் இல்லையா, அந்த டனல் வழியாக தானே அந்த கதையில் இருக்கும், அந்த ட்ரெயினில் திரும்பவும் போயிடுவாங்க, அந்த பெண்குயின் போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு கட்டத்தில் முட்டாள்தனமாக அந்த டனலை வந்து போட்டு மறைப்பார். கட்டையெல்லாம் போட்டு நம்ம பொண்டாட்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டனலை ஃபுல்லாகவே விறகு போட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து இதை செய்வார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹீரோ வந்து காலையிலேருந்து வேலைக்கு வந்திருப்பார். வேலைக்கு வந்துட்டு பையன் வந்து சொல்லியிருப்பான், இது போல் ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பையன் திட்டுறதுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். இது போல் உங்கள் பையன் வந்து என்னுடைய காரை நாசம் பண்ணிட்டான்னு பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோன் போட்டு கூப்பிட்ருப்பாங்க. ஸோ என்னடா நீ பாட்டு போட்டி கலந்துக்கு போகிறோன்னு வந்தால் இங்கே என்னடா இவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்கேன்னு கேட்குறப்போ பையன் வந்து சொல்லுவான், இவன் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான்பா, நாங்கள் எப்போல்லாம் காரை கழுவுறோமோ அப்போல்லாம் மழை பெய்யணும், அதனால தான் மழை காலம் சீக்கிரம் முடிய போதேன்னு சொல்லிட்டு இவன் காரை கழுவுனா மழை பெய்யும் இல்லையா, அதனால தான்ப்பா நான் காரை கழுவிட்டேன், அதுக்கு தான் அந்த ஆண்டி திட்டுறாங்கன்னு சொன்னோடனே பையனோட நிலைமை பார்த்துட்டு அப்பாவுக்குமே கூட ஒரு அழுகு வந்துடும், பையன் அம்மாவை இவ்வளோ லவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பையனை கட்டி பிடிச்சிட்டு அவருக்கும் தானே தான் பொண்டாட்டி, ஸோ வேறு வழி இல்லாமல் அழுவார். இங்கே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பேக்கரி வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு வந்து ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு என் பையனுக்கு நாளைக்கு பர்த்டே, அவனுக்கு ஒரு கேக் வாங்கணும், அதுக்காக வந்திருப்பேன். ஆனால் இவன் வந்து பயப்படுவான், இது பேயாச்சுன்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் டனல் போய் பார்த்தா டனல் எல்லாமே அந்த விறகெல்லாம் போட்டு மூடிட்டு வந்தான் இல்லையா, அது மழையில் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கும். அதை பார்த்து ரொம்பவுமே கஷ்டப்படும். அப்போ விதி யாராலையும் மாற்ற முடியாது போலன்னு இங்கே வந்து பையனுக்கு கேக்கு வாங்கிட்டு மழையில் வந்து அழுதுகிட்டே நடந்து வந்துட்டுருப்பாங்க. நடந்து வர்றப்போ பையன் வந்து, அம்மா எங்கம்மா போனீங்கன்னா உன்னை எங்கெங்கேயோ தேடணுமா அப்படின்னு சொல்கிறப்ப, அம்மா உன்னை எங்கேயும் விட்டு போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுப்பாங்க. ஹீரோ சந்தோஷமே பட்டாலும் கூட அவருக்கு தெரியும் மழை காலம் முடிஞ்சிக்கிட்டே வருது, ஸோ நம்மளை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு. பையன் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, அது போல் ஒரு பாட்டு போட்டின்னு அதுக்கு வந்து ரெடி ஆகிருப்பான். பாட்டு போட்டி மீன்ஸ் அங்கே ஒரு காம்படிஷன். ஸோ அவங்கவுங்க திறமை வெளிப்படுத்தணுன்ற மாதிரி ஒரு போட்டி நடக்கும். ஸோ அதுக்கு வெளியே வந்திருப்பாங்க. பார்த்தா நல்லா வெயில் அடிக்கும். கொடை எடுத்துன்னு வந்தால் அப்போது இவங்களுக்கு புரிய வந்துடும் நம்ம போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு ஃபோன் கால் பண்ணி பார்ப்பாங்க. இது போல் பையனுக்கு போட்டி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் ஹீரோ வந்து எடுக்கவே மாட்டார். அவருக்கு வந்து இங்கே அந்த ஓனர் பையன் வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருப்பான். ஆனால் திரும்பவும் ஹீரோயின் வந்து ஃபோன் போட்டுக்கினே இருப்பாங்க. இது போல் பையனுக்கு போட்டி இல்லையா, எப்போ வரீங்கன்னு கேட்கலான்னு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹீரோ அந்த அந்த ஸ்விம்மிங் பூலோட ஓனர் பையன் வந்து அந்த தண்ணியில் விழுந்துட்டுருப்பான். தண்ணியில் விழுந்ததை பார்த்துட்டு இவர் போயிடலாம் தான் நினைப்பார். ஏன்னா அவருக்கு தண்ணியில் விழுந்தால் மயக்கம் வந்துடும் இல்லையா. இருந்தாலும் அவரை போய் குதித்து காப்பாற்றிருப்பார். இங்கே வந்து அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷனில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பேசிடுவாங்க. அங்கே ஹீரோயின் வந்தது தெரியாது. இவன் வந்து அம்மா வரலன்னு நினச்சிக்கிட்டு சோகமாக இருப்பான். ஒரு கட்டத்தில் உன்னுடைய டேர்ன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி குரல் கொடுத்த பிறகு தான் தெரியும் அம்மா வந்திருக்காங்கன்னு. அப்போ தான் அவனுடைய சோகம் போகும். இருந்தாலுமே கூட அவனுக்கு மழை காலம் முடியுதுன்ற விஷயம் அவனுக்கும் தெரியும் இல்லையா. அப்போது வந்து அவங்க மம்மி குரல் கேட்டோடனே அவன் என்ன சொல்லுவான்னா, நானே குளிப்பேன், நானே எழுந்துப்பேன், நானே சமையல் பண்ணுவேன், அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், அப்பாவை டார்ச்சர் பண்ண மாட்டேன், நானே தலை கசிப்பேன், இப்படி அந்த பையன் வந்து துணி காய வைப்பேன் இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. அழுவ ஆரம்பிச்சிட்டு வந்த பிறகு அவங்க மம்மியுமே கூட ரொம்ப அழுவாங்க. நம்ம பையனுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரியுது போலன்னு சொல்லிட்டு. எல்லாரும் அந்த பையனோட பேச்சை கேட்டுட்டு ஒரே சந்தோஷப்பட்டு கை தட்டுவாங்க. அங்கே அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் காட்டுவாங்க. டேய் சூப்பர்ரா, வெல்டன்ரா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இங்கே வந்து ஹீரோ வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு அந்த அவனை காப்பாற்ற போனார் இல்லையா, அவனை காப்பாற்றிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டுருப்பார். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் வந்து கொடையை மடக்கிட்டு திரும்பி பார்த்தா வெயில் பயங்கரமாக அடிக்கும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த அவங்களுடைய நிழலே கீழே படும், அவங்க போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ தான் பொண்டாட்டி கடைசியாக போய் பார்க்கணுன்னு வேகமாக ஓடுவார். பையனும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் தேடி பார்த்தா அம்மா இருக்க மாட்டாங்க. அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான்னா வேகமாக அந்த டனல் கிட்ட தான் வருவான். அம்மானு கூப்பிடுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்துட்டு பையன் தான் ஓடி வரான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. அங்கே ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காம்படிஷன் நடக்குது இல்லையா, அங்கே தானே போகிறேன்னு சொல்லியிருந்தா அங்கே போய் பார்த்தா காம்படிஷன்லாம் முடிஞ்சிட்ருக்கு. ஏன்னா அவர் மயக்கத்தில் இருந்தார் இல்லையா, இவருக்கு அது தெரியல. திரும்பவும் வேகமாக டனல்கிட்ட போகலான்னு அந்த மனுஷன் அங்கேருந்து வந்துட்டுருப்பார். இங்கே வந்து பையன் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டு போகாதீங்கம்மா, என்னால் தானே நீங்கள் செத்தீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து கீழே விழுந்து மேலே விழுந்து ஓடி வந்துட்டுருப்பார். ஒரு கட்டத்தில் அவருக்கு மயக்கமே கூட வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் பையன்கிட்ட ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. உன்னாலலாம் இல்லைடா, நீ இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீ அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அப்பாவை இப்படிலாம் பண்ணணும், ஸோ நீ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நல்ல பையனாக வளரணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பையனுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு சரி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு, நீ அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோ, எனக்கு நீ தான் முக்கியம், அப்பா தான் முக்கியம், சொந்தக்காரங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத, நீ பிறந்ததுனாலலாம் நான் சாகலை, ஸோ நீ என்னுடைய லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து கிளம்பி போகிற நேரத்தில் ஹீரோ வந்து ஓடி வர்றப்போ மயக்கம் போட்டு விழுந்துருவார். மயக்கம் போட்டு விழுந்துட்டு அழுவார். அந்த மயக்கத்துலேயுமே கூட எப்படியாச்சும் என் பொண்டாட்டி நான் பார்த்துடணும், தயவுசெய்து இந்த மயக்கத்தை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளெலாம் கும்பிட்டு கண்ணு தெரியாத அந்த மனுஷன் வந்து ஓடி வருவார். இந்த நேரத்தை விட்டால் பொண்டாட்டி திரும்ப பார்க்க முடியாதுன்னு. கரெக்டாக அந்த டனல் கிட்ட வர்றப்போ அவங்க திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்துட்டு வந்து அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோவும் அழுதுடுவார். அத்தோட அவங்க ஸ்டோரி அதோட முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். அவங்க மம்மி எப்படி சொன்னாங்களோ அதன்படி செய்கிறான். இங்கே ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்லாம் கரெக்டாக போடுறாரு. பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துட்டு எப்பவுமே சைக்கிள் வந்து படத்தோட ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் சைக்கிள் வந்து வேகமாக ஓட்டினா மயக்கம் வந்துடும் இல்லையா, எப்போ அவர் பொண்டாட்டியை பார்க்க வேகமாக ஓடி வந்து மயக்கத்தையும் தாண்டி அவர் தைரியத்தில் ஜெயிச்சாரோ அப்போவே அந்த பிரெயின் ப்ராப்ளம்லாம் சரியாயிட்டு அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வேகமாக போகலாம் வரலாம் அப்படின்ற போல இருக்கும். அவர் மெடிசனும் அதுக்காக கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி மெடிசன் கண்டினியூ பண்ணுறச்சு அது உள்ள ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா
பார்த்தா தான் தெரியும். இது போல ஒரு டைரி இருக்கு. நான் எழுதின டைரி நீங்க போய் படிச்சு பாருங்கன்னு. இவ்வளோ நாள் ஹீரோ நெனச்சிட்டு இருப்பாரு, நம்ம தான் ஹீரோயின ரொம்ப லவ் பண்ணணும். ஆனா இப்ப தான் இந்த டைரி படிச்சம்போது தெரியும். ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பாங்க. ஒரு சின்ன சந்துல போறப்ப எதிர்க்க ஒரு பையன் வருவான். அத பார்த்து ஹீரோயின் ரொம்ப பயந்துருவாங்க. ஆனா அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, கொடைய மடக்கிட்டு மழையில நனைவான். அந்த பொண்ணு போணும்னு சொல்லிட்டு. அப்ப லைட்டா கொடைய தூக்கிட்டு ஹீரோவ பார்த்துருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அப்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. இவ்வளோ நாள் நெனச்சிட்டு இருப்பாங்க, நம்ம தான் வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறோம், ஹீரோயின் லவ் பண்ணலன்னு. ஆனால் ஹீரோவை விட ஹீரோயின் தான் பயங்கரமாக லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த அவருடைய ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்களே, தான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு. இவர் என்னெல்லாம் லவ் பண்ணாரோ அதே போல் இவங்களும் லவ் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் ஃப்ளேமஸ் போட்டு பார்த்துருப்பாங்க. இவங்க தான் அந்த ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிருப்பாங்க. ஹீரோ ஆல்சோ காப்பாற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் பெண் வந்து ஹீரோ கேட்டிருப்பாங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அது 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 வந்து ஒரு நர்வஸில் தான் ஆசைப்படுற பையன் தாங்கிட்ட வந்து பேசுகிறப்போ மனப்பதட்டம் அதிகமாயிட்டு, என்கிட்ட பெண் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலையிலே இடிச்சுப்பாங்க. இப்படி பண்ணிட்டே, இப்படி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டே, இப்படி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு பழக்கம்லாம் இல்லை. ஹீரோக்காக தான் போய் சொல்லியிருப்பாங்க. அவர் சொல்கிறப்ப கதையில் என்ன சொல்லியிருப்பாரு, 2 பேருமே லெஃப்ட் லெக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் கிடையாது, ஹீரோ கூட ஆடணும்னு போய் சொல்லியிருப்பாங்க. அது வராதனால தான் மூக்கில் இடிச்சுன்னு ரத்தம்லாம் வந்துடும். ரத்தம் வந்ததுமே வீட்டுக்கு வந்து இப்படி சொதிப்பிட்டினே இப்படி சொதப்பிட்டினேன்னு சொல்லிட்டு தலையிலலாம் இடிச்சுப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஹீரோவை பின்தொடர ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட பேசிடணும், பழகிடணும்னு சொல்லிட்டு இந்த மனுஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுற மாரி இந்த பொண்ணும் பயங்கரமா வெயிட் பண்ணியிருக்கும். கடைசி டேல வந்து கையெழுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, அவருடைய பெண்ணை வேணும்னு தான் இவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனா, அவர் சொன்னப்போ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா கிடையாது. அவருடைய ஞாபகமா ஹீரோயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை வந்து எடுத்துன்னு போயிருப்பாங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங்கு வரும். அதை எடுத்துட்டு ஹீரோ தானான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா ஒரு நாள் வந்து ஃப்ரெண்டு பேசுகிற போல கேட்கும். இவங்களும் பேசிட்டு பென் எடுத்துன்னு வர சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இவங்க சைட்லேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்ற ஒரு விஷயத்த இவங்க சைட்லேருந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணது, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணது, லாஸ்ட் பஸ் வரைக்கும் போகாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நான் டெய்லி லெட்ரு போடலாமான்னு கேட்டது. இப்படி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப கடைசியாக வந்து ஹீரோயினுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கும். இவர் வந்து போட்டதா சொல்லியிருப்பார் இல்லையா, என்ன இதுக்கப்புறம் பார்க்காத அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அதை கேட்டுட்டு தானே அவங்க வீட்டுக்கு போனால், என்ன இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுக்கின்னு அழுதுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கும். ஸ்கூலில் படிக்கிறப்ப இவங்க மார்க் ஷீட் வாங்கிட்டு வரலான்னு போகிறப்ப காரில் ஏறி போனதாக சொல்லியிருப்பாங்க இல்லையா. அங்கே லிஃப்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து தப்பாக நினச்சிருப்பாரு, வேறு ஒரு பையன் கூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு தான் இவர் கம்முன்னு வந்துட்டுருப்பாரு. ஸோ இவங்க வந்து ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிய வந்து ஹீரோ பின்னாடியே ஓடி இருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து அது காதே கேட்டிருக்காது. ஆனால் அதெல்லாம் அவருக்கு தெரியாது இல்லையா. ஸோ பின்னாடியே ஓடி போகிறப்போ ஹீரோ கையில் வச்சிருந்த ஒரு விஷயம் வந்திருக்கும். அது வந்து ஹீரோயினோட திங்ஸ் தான். அதை தெரிஞ்சுட்டு ஹீரோவும் நம்மளை போல் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுவாங்க. ஓடுறப்போ என்ன ஆகுனா, ஒரு கார் வந்து இடிச்சிடும். ஆனால் கிட்ட வந்து நின்றுட்டு அடுத்த காரில் அடிபட்டு போயிடும். அப்போ வந்து பயங்கர ரத்த வெள்ளத்தோடு இருப்பாங்க. அந்த ரத்த வெள்ளத்தோட கண்ணு திறக்கிறப்ப தான் ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்குது. அதாச்சும் ஒரு பையனும் ஹஸ்பண்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க அதாச்சும் என்னன்னா, இவங்க வந்து ஃப்யூச்சருக்கு வந்துட்டு இருப்பாங்க 8 வருஷம் கழிச்சு. அதை தான் இவங்க அந்த டைரியில் படித்த பிறகு தெரிஞ்சிருப்பாங்க. ஹீரோவை கல்யாணம் பண்ணால் தான் செத்துருவோன்ற ஃப்யூச்சர் விஷயத்தை தெரிஞ்சுமே கூட இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோ கூட வாழற அந்த கொஞ்ச காலம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தெரிஞ்சே ஹீரோவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டில் கண்ணும் முழிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த டைரியில் இருக்கும். இதை தெரிஞ்சுட்டு ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இப்படி பண்ணியிருக்காளேன்னு நினச்சிருப்பாரு. அப்புறம் ஃபுல் டைரி படிக்கிறப்போ ஹீரோயின் வந்து ஒரு கட்டத்தில் ஃபோன் போட்டிருப்பாங்க, ஹீரோவை வர சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ தெரிஞ்ச ஹீரோயின் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா, நம்ம செத்து போகிறோன்ற விஷயத்த தெரிஞ்சும், ஃப்யூச்சர் தெரிஞ்சும் அவள் வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்ற விஷயத்த அந்த டைரி படித்தது மூலமாக தான் மட்டும் லவ் பண்ணல, ஹீரோயினையும் லவ் பண்ணியிருக்கான்றத இந்த டைரி ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கெலாம் வயசாகி போச்சு, பையன் வளர்ந்துடுறான். அதுக்கப்புறம் பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஃப்ரெண்டு வந்து கேக் எடுத்துகிட்டு வருவார் இல்லையா. அம்மா கொடுத்ததா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் லைன்லேருந்து அம்மா தாண்டா அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை தூக்கிட்டு ஒவ்வொரு வருஷம் வருவார் போல். இப்போ வந்து பையன் வளர்ந்துட்டுருக்கான். பையனுக்கு தெரிய வந்துச்சு, அம்மா இதை அனுப்பலை, நமக்கு செய்கிறது வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் வந்து அவரை வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு போவார். இது மூலமாக அவருக்கும் தெரிய வருது, பையன் வளர்ந்துட்டான், ஸோ அவனுக்கு தெரியுதுன்னு. இன்றைக்கி வந்து அவர் ஒரு பொண்ணை டேட்டிங்க்கு பார்க்க போகிறாராம். என்னை அப்படியே ட்ராப் பண்ணிவிடுங்க அங்கிள்னு சொல்லிட்டு போகிறாரு. அத்தோடு இந்த படம் முடியுது. எப்படி இருந்துச்சு இந்த படம் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு தான் பொண்டாட்டி நினைவோடவே அந்த படத்தை முடிக்கிறாங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான மூவி.